Hi friends, இந்த வீடியோல நாம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்டான Gboard அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய நாம அதிகமா யூஸ் பண்ணாத ஆனா அதிகமா யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் பத்தி இந்த வீடியோல பாத்துக்கலாம். சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த Gboard ட்ரிக்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு பிடிச்சது அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. Gboard நம்ம அதிகமா யூஸ் பண்ணாத ஒரு செட்டிங்ஸ் என்னன்னா கெஸ்டர் மூலமா டைப் பண்றது. டைமிங்கை மிச்சப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில ரொம்ப சுலபமா இந்த மாதிரி கெஸ்டர் முறையில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். எவ்வளவு சுலபமா எவ்வளவு ஸ்பீடா டைப் பண்ணிடுச்சு பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ்ல இந்த மாதிரி ஸ்வைப் பண்றது மூலமா ரொம்ப சுலபமா ஈஸியா நமக்கு தேவையான சென்டென்ஸை டைப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த கீபோர்ட்ல நமக்கு எந்தெந்த லெட்டர்ஸ் வேணுமோ அந்த லெட்டர்ஸ் இந்த மாதிரி விரல் எடுக்காம ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த எழுத்து நம்ம டைப் ஆயிடும். ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட். இது கூட ஒரு சில பேருக்கு கெஸ்டர்ல கரெக்டா டைப் பண்றதுக்கு உங்களுக்கு வராது அப்படின்னா நம்ம அந்த கீபோர்ட் அப்ளிகேஷன்லயே மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நாம இப்ப பேசுற மாதிரி வாய்ஸ்ல நம்ம பேசினா நம்ம பேசுறது அது நம்ம வேர்ட்ஸ்ல நமக்கு விழும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹாய் காமா ஹவ் ஆர் யூ கொஸ்டின் மார்க் வென் வில் யூ கம் ஃபுல் ஸ்டாப். இந்த மாதிரி நம்ம பேசினா போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேசுற வார்த்தை நம்முடைய மொபைல் ஸ்கிரீன்ல இங்கிலீஷ்ல டைப் ஆயிரும். அருமையான ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட் இது. ஸோ அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பேராகிராஃப் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், காப்பி கொடுக்குறேன். இது செகண்ட் பேராகிராஃப் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், செகண்ட் பேராகிராஃப்லையும் நான் காப்பி கொடுக்குறேன். இது தேர்ட் பேராகிராஃப் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் நான் காப்பி கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன நினைப்போம், சாதாரணமாக நம்ம கடைசியாக எந்த பேராகிராஃப் காப்பி பண்ணமோ, அதாவது கடைசியாக எந்த டெக்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணமோ அதுதான் நம்மளுடைய கீபோர்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக ஆக்டிவேட்டில் இருக்கும் அப்படி நம்ம நினைப்போம். அப்படிதானா? அதான் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Gboardல இந்த 3 டாட் இருக்கும்ல, அந்த 3 டாட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் கிளிப் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நாம எவ்வளோ விஷயங்கள் எவ்வளவு டெஸ்ட் நம்ம காப்பி பண்ணோமோ அத்தனை டெஸ்ட் இங்க ரெடியா இருக்கும் பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்றது. இது பார்த்தீங்கன்னா இது முதல்ல நான் காப்பி பண்ணது, இது செகண்ட் நான் காப்பி பண்ணது, இந்த தேர்ட் நான் காப்பி பண்ணது. ஸோ நம்ம இப்போ கடைசியாக காப்பி பண்ணாதான் நம்மளுடைய மொபைல் கீபோர்ட்ல சாதாரணமாக பேஸ்ட் பண்ணி அனுப்புறதுக்கு ஆக்டிவேட்ல இருக்கும் நம்ம நினைப்போம்ல. அது Gboardல கிடையாது. எவ்வளோ காப்பி பண்றோமோ எல்லாமே நமக்கு ஆக்டிவேட்ல இருக்கும். இப்போ நான் முதல்ல காப்பி பண்ணது எனக்கு இப்போ ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நான் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய டைப்பிங் ஆப்ஷன்ல வந்துடும். நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிரும். இது டெஸ்ட் மெசேஜுக்கு மட்டும் கிடையாது, இப்போ ஸ்கிரீன்ஷாட் கூட ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வச்சுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு கீபோர்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் அதே தான். இப்போ ஒரு சேட்டிங் ஒரு ஆள் அனுப்புறோம் அப்படின்னா நம்ம எந்த ஸ்கிரீன்ஷாட் நம்ம எடுத்தோமோ அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ்ல வந்துடும். கீபோர்டில் மேலே இருக்கும். நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். கொடுத்துட்டேன்னா சென்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். ஸோ அந்த 3 டாட் நம்ம கிளிக் பண்ணிட்டு கிளிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்த ஸ்கிரீன்ஷாட் கூட நம்மளுடைய கிளிப்போர்டில் சேவ் ஆயிரும். இன்க்ளூடிங் நம்ம முன்னாடி காப்பி பண்ண எல்லா வேர்ட்ஸுமே இங்கே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இந்த கிளிப்போர்ட் ஆப்ஷன். ஸோ அது மாதிரி நமக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி டைப் பண்ணோட ஆப்ஷன் இருக்கும். மொபைல் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வச்சுட்டு நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம 2 விரலில் வச்சு டைப் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாட்டு இருக்கும், சிரமமாட்டு இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கீபோர்டில் இந்த 3 டாட் இருக்குல்ல, இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோட்டிங் மோட கீபோர்டு நம்ம எப்படி வேணும்னா ரிசைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஸ்வைப் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறது டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு இங்கே ஒன்று வைக்கணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் இருந்தீங்க அப்படின்னா இங்கே கூட டைப் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுடைய மொபைல் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்ல தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டான முறையில் வைக்கிறதுக்கு இப்போ நம்ம எழுத்து விட்டுட்டா போதும் நம்மளுடைய கீபோர்டு நம்மளுடைய மொபைல் செட் ஆயிடும். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு பஸ்ஸில் நம்ம போய்கிட்டு இருப்போம், நம்ம பைக்கில் போய்கிட்டு இருப்போம். ஒரு கையில் நம்ம மொபைல் இருக்கு, இன்னொரு கையில் ஏதாவது பேக்கோ இது வேற ஏதாவது பொருளை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு 2 கை வச்சு டைப் பண்ணுறதுக்கு முடியாது. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஹேண்டில் வச்சு நம்ம டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம அந்த 3 டாட் நம்ம கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா 1 ஹேண்டட் அப்படின்ற ஆப்ஷன் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் இருக்கிற அந்த Gboard நம்ம ஒரு விரலில் வச்சு டைப் பண்ணுற மாதிரி ரொம்ப சுலபமாக சின்னதாயிரும். ஸோ இதை மாதிரி நம்ம ரைட் ஹேண்டில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு வலது கை வச்சு டைப் பண்ண முடியாது, இடது கையில் வச்சு டைப் பண்ணுறதுக்கு வார்க்காக இருக்குது அப்படின்னா இந்த சின்ன ஒரு ஆரோ இருக்குது, அந்த ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கீபோர்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும். ஈஸியாக உங்களை நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் டைப் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு கீபோர்டை நார்மல் சைஸில் கொண்டு வரதுக்கு இந்த 4 ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு நார்மல் செட் ஆயிடும். ஸோ இது மாதிரி உங்கள் மொபைல் கீபோர்டில் அட்டகாசமான முறையில் தீம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம செட் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்ம Gboardல அந்த 3 டாட் நம்ம கிளிக் பண்ணிட்டு தீம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட
தீம்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நம்ம செட் பண்ணக்கூடிய வால்பேப்பருக்கு நம்மளோட ஜிபோர்டும் ஆட்டோமேட்டிக்காகவே கலர் அதுக்கு ஈக்குவலாக செட் ஆகணும் அப்படின்னா டைனமிக் கலர் அப்படின்ற செட் பண்ணால் போதும். நம்முடைய கீபோர்டு நம்ம டார்க் மோடில் இருந்தால் டார்க் மோடில் மாறும், நார்மல் மோடில் இருந்தால் நார்மல் மோடும் மாறிடும். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஜிபோர்டில் இருக்கக்கூடிய டைனமிக் கலர் அப்படின்ற ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிங்கிள் கலர் வேணும், சாலிடான கலர் வேணும், வெறும் ஒத்த கலர் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இன்னும் மோர் கலர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஷோ மோரில் நீங்கள் போயிட்டு இதில் ஏகப்பட்ட சிங்கிள் கலர்ஸ் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆன அந்த சீனரியான கலர்ஸ் வேணாலும் கூட எடுத்துக்கலாம். இல்லை லைட் கிரேடியன்டான 2 கலர் மிக்சிங்கான கலர்ஸ் வேணாலும் கூட எடுத்துக்கலாம். இல்லை டார்க் கிரேடியன்ட், சில பேருக்கு டார்க் கலர்ஸ் பிடிக்கும், அது கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மை தீம்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ப்ளஸ் பட்டன் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் ஏதாவது ஃபோட்டோஸ் இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஒரு ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான அளவு கிராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ டன் கொடுத்துரும் அப்படின்னா நம்முடைய கீபோர்டில் நம்ம செட் பண்ண ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். இந்த ஆப்ஷனும் ஜிபோர்டில் தான் இருக்குது. இதில் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ், நம்ம குழந்தைங்க ஃபோட்டோஸ், அப்பா அம்மா ஃபோட்டோஸ், எது வேணுமோ ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் எது வேணுமோ செட் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம டைப் பண்ணிருக்கோம், இல்லை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம தப்பாக டைப் பண்ணிட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அந்த இடத்துல கர்சரை கொண்டு வைப்போம், அது வேற ஒரு இடத்துல வரும். இங்கே கொண்டு வைப்போம், அது வேற ஒரு இடத்துல வரும். ஸோ இதனால ரொம்ப சிரமமாக எரிச்சலாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஜிபோர்டில் ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்பேஸ் பார் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் பாரை நம்ம இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கிட்டா போதும். ரொம்ப சுலபமாக எந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்பேஸ் பாரை வச்சுக்கிட்டு அப்படி பேக் ஸ்பேஸ் எடிட் பண்ணணுமோ எடிட் பண்ணிக்கிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனும் கூட. ஸோ நமக்கு ஒருத்தருக்கு இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணணும், ஆனால் நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, நமக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா அதுக்கு கூட நம்மளோட ஜிபோர்டு நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஜிபோர்டில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணோட ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் டு ஹிந்தி தான் இருக்குது. இங்கிலீஷ் நம்ம கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து நம்ம தமிழில் டைப் பண்ணால் எனக்கு இங்கிலீஷில் மாறணும் அப்படின்னா நான் இப்போ தமிழ் டைப் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழில் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு தமிழில் டைப் பண்ணிவிட்டு எனக்கு இங்கிலீஷில் மாறணும் அப்படின்னா இங்கிலீஷ், அதாவது ஆங்கிலம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம என்ன டைப் பண்ணணுமோ அதை நம்ம நம்முடைய தாய்மொழியில் நம்ம சாதாரணமாக டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு எந்த லாங்குவேஜில் நமக்கு வேணுமோ அதில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே தமிழில் டைப் பண்ணியிருக்கிறேன், எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைப் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் மாறிடும். அதே மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு மெசேஜோ ஒரு நார்மல் மெசேஜோ ஒரு சிம் நெட்வொர்க்ல வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இல்லை நமக்கு நண்பர் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு, அதை நமக்கு ரீட் பண்ண புரியல, இல்லை தெரியாத லாங்குவேஜில் மெசேஜ் பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த மெசேஜ் எனக்கு புரியல அப்படின்னா அந்த மெசேஜ் நான் இதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு அதாவது காப்பி பண்ணிக்கிட்டு அந்த மெசேஜ் எந்த லாங்குவேஜோ அதை நாம இங்கே வந்து டைப் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, அதை எனக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மெசேஜ் நம்ம டைப் பண்ண மெசேஜ் இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணால் போதும், அந்த மெசேஜ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிரான்ஸ்லேட் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு இது. அதே மாதிரி நாம ஒருத்தருக்கு நார்மலாக இங்கிலீஷ்ல வந்து நம்ம இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழியில் நம்ம மெசேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படி அப்படின்னா நம்ம அந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படின்ற ஆப்ஷன் அதில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டிஃபால்ட்டாக நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாருக்குமே இது இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும், நான் ஆல்ரெடி தமிழ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இது எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட் கீபோர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லா லாங்குவேஜ் கீபோர்டும் இருக்கும். இப்போ தமிழ் அப்படின்றது வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் இந்தியா அப்படின்னு, இது உங்களுக்கு இங்கே கீழே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் கீழே வந்து தமிழ் இந்தியன் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ தமிழ் இந்தியாவை நம்ம செலக்ட் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். வேறு இதில் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி மட்டும் விட்டால் போதும், நம்முடைய தமிழ் லாங்குவேஜ் இங்கே வந்துடும். இந்த ஏபிசி ஈக்குவல் டு தமிழ் அப்படின்னா நம்ம தமிழ் இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் மாறும். அது எப்படி நான் சொல்லி தந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து லாங்குவேஜ் மாற்றுறதுக்கு இந்த ஒரு பட்டன் இருக்கு, லாங்குவேஜ் பட்டன், இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாறிடும். இப்போ நீ எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறதுக்கு NEE போட்டால் இங்கிலீஷில் போட்டால் நீ அப்படின்ற தமிழ் வேர்டு வரும். நம்ம ஸ்பேஸ் விட்டுட்டு எங்கே இருக்க ENGA அப்படின்னு போட்டு நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணால் எங்கே அப்படின்றது வந்து தமிழில் வரும். இருக்க IRUKKA போட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் வரும். ரொம்ப அருமையான ஒரு ஆப்ஷன் இது. கீபோர்டில் தமிழ் ஆப்ஷன் ஆனாக இருக்கும்போதே நம்ம தமிழில் டைப் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அதில் கீபோர்ட்லேயே இருக்கக்கூடிய அந்த மைக் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு தமிழில் பேசினாலே போதும், அது தமிழாக டைப் ஆகும். இது மாதிரி தான். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இதை மாதிரி நம்ம பேசினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் இருக்கிற மைக்கு நம்முடைய வார்த்தையை உள்வாங்கி நம்மளுடைய தாய்மொழி தமிழில் ஸ்க்ரீனில் வந்து டைப் ஆயிடும். ஸோ நான் இப்போ தமிழில் செலக்ட் பண்ணி வச்சிருக்கனால நான் தமிழில் பேசினா நமக்கு வந்து தமிழில் வருது. உங்களோட தாய்மொழி மலையாளம், ஹிந்தி, கன்னடா அந்த மாதிரி நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களோட செகண்ட் லாங்குவேஜாக செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேசுகிற லாங்குவேஜில் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து டைப் ஆயிடும்.
Gboard நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே நார்மலாக அந்த உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மேலே நம்பர் இருக்காது. ஆல்ஃபபெட்டிக்கல் மட்டும் தான் நீங்கள் டைப் பண்ண முடியாது, லெட்டர்ஸ் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். நம்ம நார்மல் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு இந்த 1 2 3 டைப் பண்ணால் தான் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நம்பர்ஸ் வரும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கலுக்கு மேலேயே ஒரு ரோவில் நம்பர்ஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துக்கிட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நம்பர் ரோ அப்படின்ற ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேக்கில் வந்து பாருங்கள் உங்களுடைய ஆல்ஃபபெட்டிக்கல் மேலே நம்பர் இருக்கும். இந்த 1 2 3 கிளிக் பண்ணி தான் எடுக்கணும் கிடையாது, டக்கு நம்பரும் ஆல்ஃபபெட்டிக்கல் எல்லாமே ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஸ்மைலிஸ் அனுப்புறதா இருந்தாலும் ஜிப் இமேஜ் அனுப்புறதா இருந்தாலும் வெளியிலேருந்து காப்பி பண்ணி இல்லை டவுன்லோட் பண்ணி தான் அனுப்பணும் கிடையாது. ஜிபோர்டுக்குள்ளாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆரோ நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது, பிளாங்காக தான் இருக்கும். பக்கத்தில் ஒரு ஆரோ இந்த மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ், ஜிஃப், டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் எல்லாமே வரும். இந்த ஜிஃப் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட ஜிஃப் இமேஜஸ் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே நீங்கள் வந்து செட் பண்ணி யாருக்கு வேணுமோ அனுப்பிக்கலாம். அது உங்களுக்கு ஜிஃப் இமேஜ் உங்களுக்கு இல்லை, தேவையான இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சர்ச் ஆப்ஷனில் வந்துக்கிட்டு இப்போ நான் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு ஜிஃப் இமேஜ் ஆகணும் அப்படின்னா தேங்க்ஸ் போட்டால் தேங்க்ஸ் சம்மந்தமாக என்னென்ன ஜிஃப் இமேஜ் இருக்கோ எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இந்த கீபோர்டான Gboard அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் Gboardனு டைப் பண்ணாலே போதும், அப்ளிகேஷன் வந்துடும். கூகுளோட அஃபிஷியலான கீபோர்ட் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு கீபோர்டு அப்படின்னு நீங்கள் செட் பண்ண டைப் பண்ணாலே போதும் கீபோர்டு லிஸ்ட் அண்ட் டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷன் அதில் வந்துக்கிட்டு கீபோர்டு லிஸ்ட் அண்ட் டிஃபால்ட் அப்படின்ற அந்த மெனுக்குள்ளால போயிட்டு டிஃபால்ட் கீபோர்டு அப்படின்ற ஆப்ஷனில் வந்துக்கிட்டு Gboard அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட டிஃபால்ட்டான கீபோர்டு உங்களுக்கு Gboard செட் ஆயிரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் இருக்குது நம்ம Gboard. அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாதது ஆனால் அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த ட்ரிக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் பண்ணிட்டு ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. பை பாய்.